ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2913 40 பாயிண்ட் தான் கிட்டத்தட்ட பிடிச்சேன். ஒரு ட்ரேட் தான் எடுத்தேன். நேற்று வாங்கி வச்சுருந்தேன். எப்படிங்க நீங்கள் முன்னே நேற்று வாங்கி வச்சுட்டு இன்றைக்கி விற்றுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நான் ஒரு 2-3 நாளாக அந்த அனாலிசிஸ் தான் போன வாரம் அதே மாதிரி தான் ஒரு 3000 எடுத்தேன். ஏன்னா மார்க்கெட்டு பாருங்கள், நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது டவுனில் இருந்ததுங்களா, மைனஸ். நம்ம புதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா டவுனில் போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் காலம்லாம் பார்த்துட்டு வாங்குவீங்க. அது பாருங்கள் மார்க்கெட் ஃபுல் சைடுவேஸ் மூமெண்ட் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்ட் தான். ஒரு 2 மணி தான் கரெக்டாக நம்ம அந்த 2 o'clock பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த 2 o'clock பாருங்கள் 170லேருந்து 240 போயிட்டு அப்படியே செட்டில் ஆகிடுச்சிங்க. ஸோ மார்க்கெட்டு பாருங்கள், இங்கே நேற்று 100லேருந்து 150 160 170 தான் ஆட்டமே. அது வந்து 30 பாயிண்ட் தான். இதை மாதிரி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்த புதுசில் மார்க்கெட் நல்லா டவுன் ஆகிடுச்சுன்னா டவுன் ட்ரெண்டில் போகும்போது நம்ம அப்போ புட்டில் வாங்குவோம். அதுக்கப்புறம் புட்டில் மார்க்கெட்டை வந்து டிகே பண்ணி வேல்யூ ஏற்ற மாட்டான். அந்த மாதிரி போய் எவ்வளோ தோற்றுருக்கோம். ஸோ நம்ம பாருங்கள், நேற்று போட்டது 100 இருந்து உடனே எடுத்தோடனே காலையிலே 160 போகுது. ஸோ அந்த மூமெண்ட்டில் எடுத்திருக்கேன். இன்றைக்கி எல்லா மார்க்குமே டவுன் ட்ரெண்டு தான். கிஃப்ட் நிஃப்டி பற்றி சொல்லியிருந்தேன். அந்த கிஃப்ட் நிஃப்டி பாருங்கள் 25,930 மார்க்கெட் முடியும் போது இருந்தது. இப்போ நிஃப்டி வந்து 860, கிட்டத்தட்ட 70 பாயிண்ட் ஆகிடுச்சு பாருங்கள். 200 வந்தது 1ஆந்தேதி, அப்படியே டவுன் ஆகிட்டு வந்து இப்போ 70 பாயிண்ட்டு 80 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டில் இருக்குது. அவ்வளோதான். நீங்கள் இந்த எக்ஸ்பைரி முடிஞ்சு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் எக்ஸ்பைரிக்கெலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ கிஃப்ட் நிஃப்டி வச்சு நிஃப்டி ஏறும் அதனால் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் யாருனா இருந்தீங்கன்னா அதையும் மாற்றிங்க. ஸோ நான் ஏன் வந்து புட் சைடில் எடுத்துன்றத கான்செப்ட் சொல்லிடுறேன். ஸோ பாருங்கள், 1ஆந்தேதி மார்க்கெட் எங்கே இருந்தது, 26,300 இருந்ததுங்களா. 1ஆந்தேதி திங்காமல் பார்த்துங்க. 26,300 5ஆந்தேதி பாருங்கள் முடிந்தது 26,200. ஆனால் 25,900 வந்துட்டு தான் 26,200 முடித்தான். ஓகேங்களா. ஸோ டவுன் ட்ரெண்டு. அடுத்து 8ஆந்தேதி செகண்ட் வீக் பாருங்கள். 8ஆந்தேதி 26,200 150 அந்த ரேஞ்சிலேருந்து 25,700 வந்துட்டு 12ஆந்தேதி வீக் முடிஞ்சிச்சு 25,900. ஸோ 25,200லேருந்து 25,900 இதுவும் டவுன் ட்ரெண்டு. ஓகேங்களா. இப்போ அதே தான் கான்செப்ட்டு. 12ஆந்தேதி பாருங்கள் 26,50 26,50 தாங்க ஒரு சப்போர்ட் மைனாக பாருங்கள். 12ஆந்தேதி 26,50 போயிட்டு வந்துட்டு திருப்பினா 15ஆந்தேதி 26,50 போயிட்டு. ஸோ அந்த கான்செப்ட் அது டவுன் ட்ரெண்டு தெரிஞ்சு தான் எடுத்து நேற்று வச்சுங்க புட் சைடில். ஏன்னா வந்து இன்றைக்கி இறங்கும். ஓகே கான்செப்ட் ரெடி, பக்காவும் போடல ஒரு லாட்டு தான் எடுத்துகிட்ருக்கேன். நான் இப்போ 1 லட்சம் போடணுன்னா நான் 1 லட்சம் போட்டு நேரம் சரியில்லாமல் அன்றைக்கி ஒரு நாள் மொத்தமாக போயிடுச்சுன்னா ஒய்ப் ஆகிடும். ஸோ நம்ம நல்லா பண்ணுவோம். ஒரு 3 மாதம் ட்ரையல் பார்த்துட்டு பண்ணுவோம். ஸோ இதுதாங்க மந்த்லி பாருங்கள். நான் சொன்ன டிசம்பர் அப்படியே பாருங்கள் டவுன் ட்ரெண்டு காட்டுது பாருங்கள். கொஞ்சம் ஏற்றம் இறக்கத்தை கொடுக்கும் நல்லா. ஸோ ஏறி இறங்கிட்டுருக்கு. இதுதான் மார்க்கெட்டு. இதனால தான் நானும் எடுத்தேன். நீங்களும் வாட்ச் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், கரெக்டாக கொஞ்சம் பண்ணி பாருங்கள். ஒரு டவுன் ட்ரெண்ட் தெரிஞ்சுங்களா உங்களுக்கு. என்னடா அது பாருங்கள் 26,350 கிட்ட போயிட்டு அப்படியே இறங்கி 26,200 ஏறி திருப்பி 25,700 கிட்ட வந்துட்டு திருப்பி 26,550 போயிருங்களா. ஸோ இப்போது டவுன் ட்ரெண்டில் இருக்குது. நான் சொன்னது தான். இயர்லி சார்ட் பாருங்கள் 2024 டிசம்பரில் பாருங்கள் ஒரு ஏற்றம் இறக்கிட்டு நியூ இயரில் 1ஆந்தேதி 2ஆந்தேதி மட்டும் மார்க்கெட் ஏற்றி திருப்பி இறக்க தான் போயிட்டு இருந்தான். அதே டவுன் ட்ரெண்ட் வரும். 21,000 22,000 வராது இப்போதைக்கு. ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 25,000 வந்துட்டு ஏறலாம். 25 இல்லை 24,500 ஆல்ரெடி சப்போர்ட் எடுத்துருக்கான் பாருங்கள். இங்கே 3 சப்போர்ட் இருக்குது பாருங்கள். 24,500 இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. ஸோ மந்த்லி வைஸ் நான் பார்த்தேன். இது மாதிரி தான் நான் உங்களுக்கு சொன்னேன். டிசம்பர்னாலே கொஞ்சம் டவுனில் போகும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் பார்த்துங்க. இது இயர்லி சார்ட்டு இந்த மாதிரி போட்டு பாருங்கள். 5 டேஸு பாருங்கள், கரெக்டாக பாருங்கள். ஒரு ஏற்றம் இறங்கி திருப்பி அதே ஏற்றம் அது இறங்கிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து ஏறத்துக்கு சான்ஸ் இருக்குது மேபி. ஏன்னா வந்து எப்படி சொல்கிறதுனா நியூஸ் வச்சு எந்த ட்ரேடுமே பண்ணாதீங்க. நியூஸ்ன்றது பார்த்தீங்கன்னா அந்த டைம் மட்டும்தான். சப்போஸ் வந்து சப்போஸ் குண்டு போடுறாங்க ஏன்னா ஒரு இடத்துலனா சும்மா அது ஒரு 2 ஹவருக்கு மட்டும் மார்க்கெட் இறங்கிட்டு ஏற்றலாம். இது எல்லாமே கணக்கு தாங்க. இது எல்லாமே கணக்கு தான். நான் ஏன் இன்னொன்று எடுத்துகிட்டு காரணம் சொல்லிட்டுங்களா. அதே தாங்க. டிசம்பர் 1 பாருங்கள், திங்கக்கிழமை இறக்கம், செவ்வாய்க்கிழமை இறக்கம், புதன்கிழமை ஏற்றி, வியாழக்கிழமை ஏற்றி, வெள்ளிக்கிழமை ஏற்றிட்டோன்னா திருப்பி 2வது வாரத்தில் அதே மாதிரி திங்கக்கிழமை இறக்கம், செவ்வாய்க்கிழமை இறக்கம், புதன்கிழமை இறக்கம், வியாழக்கிழமை
ஏற்றி இறக்கிட்டான் புதன்கிழமை. ஸோ அதனால தான் நான் வந்து இன்றைக்கி எடுத்து வைக்கல. ஏறுன்ற கான்செப்ட் தெரியும், ஆனால் எடுத்து வைக்கல. ஏன்னா போன வாரம் கொஞ்சம் ஜிக்ஜாக் நடந்தது. ஆனால் செவ்வாய்க்கிழமை பாருங்கள், திங்கக்கிழமை இறங்கி செவ்வாய்க்கிழமை இறக்கியிருக்கான். அது முன்னொரு திங்கக்கிழமை இறங்கி செவ்வாய்க்கிழமை இறக்கியிருக்கான். இதெல்லாம் நோட் பண்ணுங்க நீங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை இப்போ வெள்ளிக்கிழமை ஏறலாம்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன். ஏன்னா திங்கக்கிழமை இறங்கினா வெள்ளிக்கிழமை ஏறும். அந்த கான்செப்ட்டில் நான் பண்ணேன். வெள்ளிக்கிழமை வந்து கால் எடுத்திருந்தேன் போன வாரம் 3000 ப்ராஃபிட் எடுத்துங்க. ஸோ அதே நினச்சேன். திங்கக்கிழமை நேற்று இறக்கம் டவுன் தான் -19. நான் ப்ளஸில் முடிச்சுனா கூட எடுத்துருக்க மாட்டாங்க. இதையும் பார்த்துங்க, நேற்று ப்ளஸில் 20 பாயிண்ட்டோ 10 பாயிண்ட் முடிச்சவங்க எடுத்துருக்க மாட்டேன். அதை பொசிஷன் அவுட் பண்ணிருவேன். ஆனால் நான் என்ன பண்ணேன், ஓகே -20 பாயிண்ட் நேற்று அதே கான்செப்டில் இப்போ செவ்வாய்க்கிழமை இறங்கும்னு நினச்சி தான் போட்டேன். ஸோ இப்படிலாம் இருக்குங்க. இது எல்லா வாட்டியும் நடக்காது. ஓகே, இந்த மாதம் ஏன்னா இந்த ஒரு 3 மாதம் தான் போயிட்டுருக்கு. அதுவும் இயர் எண்டில் இந்த மாதம் அப்படியே தான் நடந்துட்டுருக்கு. ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி பேக் டெஸ்ட் பண்ணிட்டு தான் நான் இதை எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். இதை நம்பி யாரும் ட்ரேடில் எடுத்துடாதீங்க. எடுத்தால் ஒரு லாட் எடுங்க. ஏன்னா அப்புறம் என்னை நம்பி எடுத்துகிட்டு லாஸ் ஆகிட்டா எனக்கு அது மன வருத்தம் தான் எல்லாருக்கும். ஏன்னா காசு ஒரு ரூபா 2 ரூபான்றது கஷ்டம் தான். இப்போ நானே பாருங்கள், 10,000 வச்சு இப்போ ஒரு 5,500 வித்ட்ரால் கொடுத்த நவம்பரில். டிசம்பரில் எந்த வித்ட்ரால் தரல நீங்கள் நினைப்பீங்கன்னா, நான் 4,000 ஸ்டாக் வாங்கிட்டேன். இது இல்லாமல் 12,000 பேலன்ஸ் ஆகி வச்சுருக்கேன். ஸோ 10,000 12,000 இருக்குது. இது இல்லாமல் 4,000 ஸ்டாக்கும் வாங்கியிருக்கேன். ஸோ அப்படி பண்ணுங்கள். 1 இயர் சார்ட் இது தான். ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போது எப்படின்னா, வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் நான் கரெக்டாக சொல்லுவேன். இனி மார்க்கெட் டவுன் ஆகுமா, கேப் டவுன் இதெல்லாம் கொஞ்சம் ப்ரீட் பண்ணுற அளவுக்கு வந்துச்சு நாலேஜ் எனக்கு. ஸோ அதனால் தில்லாக அந்த நான் எடுத்த ப்ராஃபிட்லாம் பார்த்தீங்கன்னா 300-400 தான் பகலில் பண்ணதாக இருக்கும். நீங்கள் என்னோடய ஹிஸ்ட்ரியை பாருங்கள் இந்த ஒரு 2 மாதமாக. ஆனால் 3,000, 3,500, 2,500 மேலே அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் பொசிஷன் வச்சு எடுத்துருவேன். ஆக்சுவலாக ஓவர் நைட் பொசிஷனில் இருக்க லாபம் வந்து வேறு எதுவுமே தராதுங்க. நீங்கள் மார்க்கெட் மார்னிங்கில் பார்த்துட்டு டவுன் சைடில் இருக்குன்னு சொல்லி நீங்கள் டவுன் எடுப்பீங்க, அதான் ஏற்றி விட்ருவோம். நேற்று பாருங்கள், திங்கக்கிழமை என்ன ஆச்சு, மார்க்கெட்டு இறங்கிச்சு. எல்லாம் நினைவு பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, 25,925 வந்து ஒருத்தன் புட்டை போட்டுருந்தாங்கன்னா இருக்கும். ஒன்றுமே இல்லை, இறங்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஏற்றி எங்கே போயிட்டான் பாருங்கள், அதே 26,000 பத்து விட்டுட்டான். ஸோ நான் ஏன் வெளியே சீக்கிரம் வந்தேன்னா, அதே தான் டவுன் ட்ரெண்டு. நம்மளுக்கு தேவையான பாயிண்ட் வந்துச்சு, சிறுதுளி பெருவெள்ளம். அதுதான் நம்ம கான்செப்ட்னா வந்துட்டு நான் வெளியே வந்துட்டேன் இன்றைக்கி எடுத்துகிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா 25,850 அந்த தொடுன்ற ஒரு கான்செப்டில் இருந்தேன், தொட்டிருக்கான். நம்மளோட பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ 239 இருக்குது. ஆனால் நான் 258 வெளியே வந்துட்டேன். ஸோ விட்டுருந்தால் இதே ஒரு 6,000 ஒன்று எக்ஸ்ட்ரா வந்துருக்கும். ஆனால் ஒரு நாள் நடக்கும், ஒரு நாள் நடக்காது. ஸோ அந்த கான்செப்டில் நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஓகேங்களா. ஒரு நாள் நடந்துச்சு இல்லைனா நடக்குன்றது கிடையாது. அதனால தான் நான் பாருங்கள், நேற்று பொசிஷன் வச்சு நான் விட்டுருந்தேன்னா லாஸ்ட்டில் போய்ட்டுருவேன். ஏன்னா அதே ரீச் ஆகிடுச்சு, டவுன் ஆகிட்டு பாருங்கள், டவுன் ஆகிட்டு ரீச் ஆகிடுச்சு நேற்று. ஸோ நான் அதுதான் நான் பண்ணேன். இன்றைக்கும் ஏறத்துக்கு சான்ஸ் இருக்கும். இறங்குனா நல்லது, ஏறிச்சுன்னா நம்ம லாஸ் ஆகிடும் சொல்லிட்டு வெளியே வந்துட்டு. இந்த மாதிரி நீங்களும் இருக்கும். நீங்கள் எடுத்தீங்களா பொசிஷனு, நம்மளுக்கு தேவை 30-40 பாயிண்ட் இருந்துச்சா வெளியே வந்துடுங்க. ஏன்னா பகலில் நம்மளால் பிடிக்க முடியல அந்த பாயிண்ட்டே. ஸோ நைட்டில் போய் பிடிச்சிட்டிங்க, ஓகேங்களா. நான் எடுத்தது காரணம் இதாங்க. இந்த மாதிரி 5 days மந்த்லி வச்சு பாருங்கள். டிசம்பரில் ஒரு நான் ஆல்ரெடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே 4 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். டிசம்பர்னாலே கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் இருக்கும். ரெண்டாவது ஒரு ஏற்றமும் ஒரு இறக்கத்தை கொடுக்கணும். அந்த கான்செப்ட் நல்லா ஏறிஞ்சு. ஸோ ஓகே, 26,050 ஒரு அந்த லெவல்லேருந்து நம்ம இறங்கணும்னு சொல்லி தான் நான் போட்டு நான் அப்போ வேன் பிடிச்சிட்டு வந்துட்டேங்க. இது மாதிரி தாங்க நீங்கள் அனலைஸ் பண்ணி பண்ணணும். இப்போ நான் வந்து டே ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 எடுத்து ரொம்ப கஷ்டம் தான். 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் பிடிக்கிற எங்கே தவிர போட்டுப்பீங்க. ஸோ மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஒரு 10 மணிக்கு போகலான்னு சொல்லி அங்கே போய் ஏற்றி அப்படியே ஒன்றுமே மூவ்மெண்ட்டே இல்லை. 25,900 கிட்டத்தட்ட ஓடிட்டு கரெக்டாக 2 மணிக்கு கொஞ்சம் ஏற்றி தான் அதுக்கப்புறம் ஒரு இறக்கம் கொடுத்துருக்கான். ஸோ அந்த 2 மணிக்கு தான் உங்களுக்கு மூவ்மெண்ட்டை வந்திருக்கும், மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை கிஃப்ட் நிஃப்டி சொல்லிவிட்டு உங்களுக்கு பாயிண்ட்டு ஒரு 60 பாயிண்ட்டு நீங்கள் நெக்ஸ்ட் வீக் பாருங்கள், அது அப்படியே 0 ஆகிடும். ஒரு சமமாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணுங்கள். அடுத்த எக்ஸ்பைரி மந்த்லி எக்ஸ்பைரி எப்போ முடியுதுன்னா வர செவ்வாய்க்கிழமை. அது முடிச்சிட்ட அப்புறம் பாருங்கள், புதன்கிழமை எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது மட்டும் நீங்களும் பாருங்கள். கிஃப்ட் நிஃப்டிக்கும் நம்ம நிஃப்டிக்கும் அதையும் பார்த்துங்க. ஸோ நாளைக்கு மார்க்கெட்டு அப் ட்ரெண்டுக்கு சான்ஸ் இருக்குது. அது வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு மார்க்கெட்டு ஃபுல்லாக போச்சுன்னா வேகம் டவுன் ட்ரெண்ட் வரது சான்ஸ் இருக்குன்னு எடுத்துடலாம். அப்படி இல்லை ஒரே ஐடியா நான் வந்து வேகம் நைட்டுக்கு பார்த்துட்டு போட்டு வெள்ளிக்கிழமை ப்ராஃபிட்டு கால் சைடில் எடுத்துலாம்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ இதுதாங்க. ஸ்டாக்ஸ்லாம் பாருங்கள், எல்லாமே டவுன் தான். ஆர்விஎன்எல், ஓலா எலக்ட்ரிக்லாம் பாருங்கள், இன்னும் 7% டவுனு. ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க வாங்கி வைங்க. அது ஒரே டைமில் டக்குன்னு மூவ்மெண்ட் 10% கூட அன்றைக்கி எவ்வளோ கொடுத்தா நம்ம 7% அப் கொடுத்தா அந்த மாதிரி டவுன் கொடுத்துருக்கான். இந்த மாதிரி டவுனில் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அப் கொடுக்கும்போது விற்றுங்க. ஸ்விக்கி பாருங்கள் 4%, எட்டர்னல், ஜொமேட்டோவும் பாருங்கள் 4%. இதெல்லாம் வாங்குறதுக்கு நல்ல சான்ஸு. ஜிஆர்எஸ்சி, சிடிஎஸ்எல் இதெல்லாம் நீங்கள் வாங்கி வைக்கலாம், பிரச்சனையே இல்லை. மார்க்கெட் இருக்கிறோம் சிடிஎஸ்எல் இருக்கும், எம்சிஎஸ்ஸு, பிஎஸ்சி பாருங்கள். அதான் ஸ்டாக் எல்லாமே 2% டவுனுங்க. அதான் இப்போ ஒரு மைனஸ்லேருந்து ஏற்றிட்டுருக்கான். இண்டிகோ சொன்னல, இப்போ நீங்கள் வாங்கலாம், நல்ல சான்ஸ். ஏன்னா வந்து ரொம்ப இறக்கம் இல்லாமல் கரெக்டாக போய்ட்டு இண்டிகோவில் ஒரு பிரச்சனை முடிஞ்சிட்டு ஓரளவுக்கு. ஸோ அதுவும் பிரச்சனை இல்லை. கைனீஸு அதே வாங்கலாம். ட்ரெண்ட்டு நல்ல ஒரு ஸ்டாக்கு தாங்க, வாட்ச் பண்ணுங்க. ட்ரெண்ட்டும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இயர்லி பாருங்கள், நல்ல பாட்டம் அவுட் எடுத்துருக்கு 4,000 பார்ப்போம்.
இன்னும் ஒரு 4010 4100 200 வந்தால் கூட வாங்குறதுக்கு சான்ஸ் தான் அது. அடுத்து பேங்கிங் ஸ்டாக்ஸ் பார்க்கலாமா. பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அப்படியே மைனஸ் தான் இருந்திருக்கான். ஆக்சிஸ் பேங்க் 5%. காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்திருக்கு, அவங்களுடைய அந்த கடன் ஏதோ பிரச்சனை அதுன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் ஆக்சிஸ் பேங்க் வாட்ச் பண்ணுங்கள், நல்ல உச்சத்தில் இருக்கான். அதான் ஒரு பிரச்சனை, வாங்க முடியல. எஸ் பேங்க் வாங்கி சேர்க்கலாம், ஆர்பிஐலையும் சேர்க்கலாம், தப்பு கிடையாது. பஜாஜ் ஃபைனான்ஸு நீங்கள் இப்போயே கொஞ்சமாக வாங்க ஆரம்பிங்க, அதுவும் நல்லது தான். சின்ன சவுத் இந்தியன் பேங்க் ஐஓபியே வாங்குங்க. ஸோ மார்க்கெட் அதை பற்றி டவுட்னா மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா நான் அதுக்கான வீடியோ போடுறேன். ஏன்னா வீடியோ தேவைன்னா நீங்கள் சொல்லுங்கள், நானும் போடுறேன். ஸோ இதாங்க நான் இந்த ஓஏஐ பார்த்து வாங்குறது இதெல்லாம் இல்லைங்க. ஓஏஐலாம் பார்த்தீங்கன்னா இருங்க, எக்ஸாம்பிள் ஓஏ 34 லட்சம் புட் சைடில் இருக்குது, கால் சைடில் 42 லட்சம். ஓகே, அது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், புட்டில் கம்மியாக இருந்தது காலில் அதிகமாக இருந்ததுன்னா புட் சைடு போகணுவாங்க, இல்லை காலில் கம்மியாக இருந்தால் புட்டில் போகணுவாங்க. அது நான் செக் பண்ணி பார்த்தேன். கம்மியாக போகும்போது திடீர்னு ஆப்போசிட் டைலில் அடிச்சு தள்ளிடுறான். நீங்கள் அதை நம்பியும் வாங்க முடியாது. ஸோ இந்த மாதிரி லெவல்ஸ் தாங்க, லெவல்ஸ் வச்சு ஹிஸ்ட்ரியும் பாருங்கள், பேக் டெஸ்ட்டு 2 மாதம் 3 மாதமாக எடுத்திங்கன்னா போன வாரம் இந்த டைம் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு நல்லது நடக்கும். ஸோ அப்பயும் நீங்கள் வாங்கிக்கலாங்க. இதுதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.